வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை சமையலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஆப்கான் ஸ்டைலில் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாவை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு முழு பூண்டை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மையாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இடிச்சிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இந்த கஸ்தூரி மேத்தி பொடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக செஞ்சு போடுறேன். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட் அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிக்கலாம். அவ்வளோதான், சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன கிண்ணம் வச்சுக்கலாம். அதில் அடுப்பு கறியை நல்லா சூடேற்றி வச்சுருந்தேன். அதை 2 கறி சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு புகை வர ஆரம்பிக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு இதை ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். இந்த சிக்கன் பீஸை சிக்கன் கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸ் மட்டும் எடுத்து சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கன் செஞ்சுருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே நான் ஊற வச்சுருந்தேன். சிக்கனை மட்டும் எடுத்து நான் சேர்த்துக்கிறேன். அதில் இருக்கிற பேஸ்ட்டை இப்போ சேர்க்க வேணாம், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பீசஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு பக்கம் ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் இந்த மாதிரி திருப்பி விட்டு பின்பக்கத்தையும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பின்பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ கிரேவி இருக்கும்ல, நம்ம ரெடி பண்ணதில் கிரேவி இருக்கும்ல, அதை மட்டும் இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த சிக்கனோட கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், கலந்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் கழித்து ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா கொதிச்சு வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா சிக்கனை வேக வச்சுக்கலாம். சிக்கன் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஓகே, அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு ஆப்கான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்மளோட புதுக்கோட்டை சமையல் சேனலில் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம புதுக்கோட்டை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோக்களெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை சூப்பரான ரெசிபியோடு பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.